ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு நம்ம தீபிஸ் vlogல என்ன குக்கிங் வீடியோன்னு பார்க்கலாமா? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதோட கலர் குவாலிட்டி வந்து வீடியோவில் அதிகமாக தெரியும் ஃப்ளாஷ் லைட்னால. ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருங்க. ஒரு ஜாரில் 4 பல்லு பூண்டு, ஒரு பீஸ் இஞ்சி, 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக தேங்காய், ஒரு 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு ஊற வச்ச பருப்பையும் இதோட ஆட் பண்ணி கொரோனா அரைச்சிக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். வீட்லேயே உரம் ஊற்றின தயிர் போட்டு வச்சுருந்தேன் நைட்டு. தயிரையும் மிக்சியில் ஒரு பல்ஸ் மோட் கொடுத்துட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு உளுத்தம் பருப்பு, கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், காஞ்ச மிளகா, மஞ்சள் தூள், பெருங்காயம் போட்டு அளவுக்கு உப்பு போட்டு நம்ம ரெடி பண்ண தயிரையும் இதோட ஆட் பண்ணிட்டு ஒரு கொதி வந்துட்டோன்னா கொத்தமல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் கடலைப்பருப்பும் தயிராக இருக்குன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. வந்து கேரளா ஸ்டைல் மோர் குழம்புன்னு சொல்லுவாங்க. என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபார் வாட்சிங்.